வணக்கம் மக்களே, நான் குணா. அதெல்லாம் பார்த்தோம்னா 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போடுவோம். நேற்று தஞ்சாவூர்ல நிர்வாகிகள் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்துக்கு போன விஜயால பார்த்தீங்கன்னா, பின்தொடர்ந்து வந்த ஒரு ரசிகர் வந்துட்டு விபத்துல சிக்கி இப்ப மூளையில அடிபட்டு படுகாயத்தோட ஐசியூல இருக்காரு. மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும் இவர் பொழைப்பாரா இல்லையான்னு சொல்றதுக்கு அப்சர்வேஷன்ல இருக்காங்க. இப்ப விஜய் இருக்காரு, அவருக்கு வந்துட்டு 40 உயிர் கரூர்ல போயிடுச்சு. இந்த மாரி கட்சியில இருக்கவங்க பூரா பார்த்தீங்கன்னா, இளம் வயதினர். அவங்களுக்கு பெருசா புரிதல் இல்ல. இன்னும் அரசியல் படுத்தப்படல. இப்படின்றதெல்லாம் தெரியுது. கரூர்ல நடந்தத பார்த்துருக்கோம். சேலத்துல இறந்திருக்காங்க, விக்கிரவாண்டியில இறந்திருக்காங்க. மத்தன எல்லா கூட்டங்களும் பார்த்தீங்கன்னா, அனுபவமின்மையால பார்த்தீங்கன்னா, சரியான திட்டமிடல் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா, அவ்வளோ உயிர் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இவங்க பண்ற தவறால இந்த கட்சி விஜய் வந்துட்டு ஆட்சிக்கு வரணும், முதல்வர் ஆகணும்னு இவங்க பண்ற விஷயங்களால பொதுமக்களோட உயிர் தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு தெளிவில்லாம இருக்காங்க, அரசியல் படுத்தப்படாம இருக்காங்கன்றப்போ நீங்க தான் வந்துட்டு கூடுதல் அக்கறையா இருக்கணும். எப்படி சென்னைக்குள்ள சுத்தும் போது இந்த ஒரு நீல கலர் சுசுகி ஸ்விஃப்ட் கார்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் கலர் டிண்ட் கண்ணாடி எல்லாத்துலயும் ஒட்டி உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியாம உள்ள சென்னைக்குள்ள போகும்போது யார் உள்ள இருக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறதுக்காண்டி பண்றீங்களோ அதையே இங்க பண்ணிட்டு போலாமே. தஞ்சாவூர்ல இருந்து வரும்போது அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு ஒரு 2, 3 கார் அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்க அந்த மாதிரி வந்தீங்கன்னா எதுல நீங்க இருக்கீங்கன்றதே தெரியாது. கொஞ்சம் ரகசியமா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தவிர்க்கப்படுமே. இது ஜஸ்ட் நான் வந்துட்டு யோசிக்கிறது. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இவ்வளவு இருக்கீங்க, அதுக்கும் நீங்க தலைவராகவும் இருக்கீங்க, முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றப்போ உங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்றதுக்கு கண்டிப்பா கூட ஆள் வச்சிருக்கணும். அடுத்து மந்திரிகள் ஆறவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பண்புகள்லாம் நீங்க எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி அறிவு சார்ந்த மனிதர்களை தான் நீங்க வந்துட்டு கூட வச்சிருக்கணும். மந்திரிகளா மாத்துறதுக்கு நாளைக்கு நாட்டு ஆள்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இவ்வளவு இது அடுத்தடுத்து தப்பு பண்றீங்க. தப்பு பண்ணியும் பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டாரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் உயிரிழப்பு நடக்குது, அசம்பாவிதங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட இப்பயே பாத்தீங்கன்னா 50க்கு மேல உயிர்கள் வந்துட்டு விஜயோட கட்சி கூட்டங்கள்னாலையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலையும் இவ்வளவு நடந்திருக்கு. இருந்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுல கண்டிப்பா நீங்க வந்துட்டு குற்ற உணர்ச்சின்றது உங்களுக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா தாவேகாவோட கரூர் கூட்டமோ இல்ல சேலம் மாநாடோ இந்த விக்கிரவாண்டி மாநாடோ இதெல்லாம் ஒரு வேளை நடக்கல, இவர் வந்துட்டு அரசியலுக்கு வரலனா இது எதுவுமே நடந்திருக்காது. நேரம் அந்த 50 உயிரும் இப்ப இந்த உலகத்துல இருந்திருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படின்றப்போ இது கண்டிப்பா பொறுப்பெடுத்துக்கணும். அந்த கரூர் சம்பவத்துக்கு இன்னைக்கு வரைய வந்துட்டு தாவேகா பொறுப்பெடுக்கல. இப்ப இந்த 50 உயிருக்கு மேல போயிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10ஓட 11 அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். ஒவ்வொரு உயிரும் முக்கியம். அவங்க வீட்டுல வந்துட்டு அடுத்த அந்த உயிரை நம்பிதான் இருப்பாங்க. ஒரு பையன்னா அடுத்து வேலைக்கு போவான், அடுத்து குடும்பத்தை எடுத்து பார்க்கணும். கரூர் இன்சிடென்ட் நடந்தது வந்துட்டு அதை பார்த்து மக்களும் திருந்த மாட்டாங்க. கை குழந்தையோட இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வருது. இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது 2 குழந்தையோட தாய், அந்த 2 குழந்தையும் பாத்தீங்கன்னா பெண் குழந்தை வந்துட்டு அந்த கரூர்ல வந்துட்டு இறந்து போகுது இந்த கூட்ட நெரிசல்ல. ஒரு நிருபர் போயிட்டு கேட்கிறாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு காசு வந்துருச்சா 20 லட்சம் போது வந்துருச்சுன்ட்டு ஒரு சிரிப்போட சொல்றாங்க. ஒரு தாய் 10 மாசம் வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த உயிரை கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு 20 லட்சம் அவங்க மூஞ்சில ஒரு பூரிப்பு வருது. தமிழ்நாட்டுல இப்படியுமாடா இருக்காங்கன்றது ஒரு மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அம்மா சிரிக்குது லைட்டா, வேணா நான் அதை கூட இங்க போடுறேன். உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ வந்திருக்குது 20 லட்சம் வந்திருக்கு. இதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க நீங்க? எப்படி 20 லட்சம் பொண்ணு சிரிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை போயிடுச்சு, 2 பொம்பளை பிள்ளை போயிடுச்சு, 20 லட்சம் வருமானம் நாளைக்கு கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு காசு செலவு தான் ஆகும். இது எங்கிட்டோ அவங்களுக்கு ஏதோ நல்லது நடந்த மாதிரி நினைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அடுத்த பிள்ளை தானே பெத்துக்கோமான்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. 2 உயிர் போயிருக்கு, 20 லட்சம் வந்ததுக்கு சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க அந்த நிருபர்கிட்ட. உண்மையாலே அவ்வளவு கோபமாவும் எரிச்சலாவும் தான் இருக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது அப்புறம் நம்மளுக்கு தான் வந்துட்டு ஒரு உயிர் போயிருச்சு, இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு தோணுது. ஆனா அந்த வீட்டை சேர்ந்தவங்க அவங்க உறவினர்களே இப்படி பண்ணும்போது இவங்களுக்கு எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை பேசுற ஆளுங்களும் பேசலன்னு வைங்களேன், நாளைக்கு இதுல சம்மந்தமே இல்லாம அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு சம்மந்தமே இல்லாம ரோட்ல போறவங்க பொதுமக்கள்லாம் பாதிப்பாங்க. அதுக்காக இப்ப இந்த தஞ்சாவூர் நிகழ்வுல பாத்தீங்கன்னா அந்த பையன் பேர் குமரேஷ், பிகாம் படிச்சுட்டு இருக்காராம். அவங்க கல்லூரிக்கு போகிறதா சொல்லிட்டு ஒரு நண்பர் ஆரோன்றவரை சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு போனவர் வந்துட்டு நேரடியா திடலுக்கு போனாலும் பரவாயில்ல, விஜய் கூட பின்னாடி போவோம், அந்த கூட்டத்தை காட்டுவோம், அது அந்த மாதிரி
ஒரு முட்டாள்தனமான சிந்தனையில பின்னாடியே போயிருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஓரமா சாலைக்கு இந்த பக்கத்து போலீஸ் காவல்துறையோட வாகனம் நின்றுருக்கு. அதுல போயிட்டு இந்த பக்கத்து விஜயை பார்த்துக்கிட்டு அந்த வேன் வந்துட்டு இருக்கலாம். விஜய் இப்படியே பார்த்துக்கிட்டு முன்னாடி இருந்த வண்டியில கவனிக்காம கொண்டு போய் விட்டுருக்காரு. இப்போ அதுல வந்துட்டு மூளையில அடிபட்டிருக்கு இந்த குமரேஷுக்கு. பின்னாடி உட்காந்துருந்த ஆரோனுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புல சேதம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 48 மணி நேரம் ஆனா 2 நாள் ஆனாதான் பார்த்தீங்கன்னா என்ன நிலை அப்படின்றதே சொல்ல முடியும்னு மருத்துவர்கள் சொன்னதாகவும் இப்போதைக்கு வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது, உயிர் பிழைப்பாரா என்னன்னு சொல்ல முடியாதுன்னு ஐசியூல வச்சிருக்காங்களாம். இதை தந்தை பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில அவர் பேசும்போதே அவர் கஷ்டம் வந்துட்டு அவர் பேசுறதை தாண்டி அவர் முகத்தை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில நாட்கள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவிக்கு இந்த பையனோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட அதுக்கு 12 லட்சம் செலவாச்சான். இப்போ இந்த பையனுக்கு முதல்ல முன்தொகை 2 லட்சம் கட்ட சொல்லியிருக்காங்களாம். இதுக்கு அடுத்து இனி இவனுக்கு தலையில வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்றாங்களா இல்லை அதை பொறுத்து இன்னும் அதுக்கு தேவையான ஏன்னா தலையில அடிபட்டுதுன்னா அதெல்லாம் தண்ணியா செலவாகும், அவ்வளவு செலவாகும். ஏன்னா மூளையில அடின்றப்போ அது ரொம்ப சிக்கலான பாகம்ன்றப்போ அவ்வளவு மருந்து அவ்வளவு கேர் அதுக்கு தேவைப்படும். பார்த்து தானே அவனும் வேற என்ன பண்றது. இனிமேலாவது திருந்தினா எனக்கு மீண்டு வந்து அவன் திருந்தினாலே போதும், நம்மளை யாரு பார்க்க போய். இப்போ அதுக்கு அந்த நிருபர் கேட்குறாரு, அது தவிகா சார்பா யாராவது பார்த்தாங்களா ஏதாவது சொன்னாங்களான்றப்போ அவனுங்க எப்படி பார்ப்பானுங்க, 40 பேர் செத்ததுக்கே வந்துட்டு அவனுங்க பார்க்க வரல, இதெல்லாம் அவனுங்களுக்கு எதுக்கு, நான் அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி இப்போ பண்ணாத தேவையில்லாத விஷயம்டா நமக்கு இது அப்படின்னு அவரை ஏற்கனவே வலியுறுத்தினதாகவும் சொல்லியிருக்காரு. நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சோறுன்றதை வந்துட்டு அவரே வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இப்போ துர்கா கலைமணி முத்துன்ட்டு இதே மாதிரி 3 பேர் வந்து வல்லம் சந்திப்புல பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா 2 வண்டியில வந்திருக்காங்க. எதிர்க்க மோதி அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நடக்குது. பெரிய அடி பெரிய சம்பவம் தான் வந்துட்டு வெளியே தெரியுது. சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு பெருசாக தெரிய மாட்டேங்குது. இனிமேலாவது கொஞ்சம் சிந்திங்க. ரொம்ப வந்துட்டு முட்டாள்தனமா இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது தமிழ்நாட்டிலே அப்படி நடக்குது, இவனுக்கு இத்தனை நாள் வந்துட்டு நம்மளாடா இவ்வளோ நாள் வந்துட்டு வட இந்தியர்களை பீகார் ஜார்க்கண்ட் இவனுங்களை கலாச்சிட்டு இருக்கோம், இங்கே அதுக்கு மேலே தற்கூரிங்க இருக்கானுங்களாடா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு அறிவோட பொழைங்க, அறிவோட சிந்திச்சு வேலை பாருங்க. இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.